ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடி அமாவாசை அன்றைக்கி எடுத்த விலாக் தான் பார்க்க போகிறோங்க. இப்போ காலையில் 9 மணிலேருந்து விலாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையில் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் ஒதுங்க வச்சாச்சு. வீடெல்லாம் கூட்டி மாப் போடணுங்க. இன்றைக்கி குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம், அதனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா கிச்சனில் பாத்திரம்லாம் கொஞ்சம் கழுவாமல் இருக்குங்க. ஸ்கூலுக்கு வந்து தக்காளி சாதம் 1 பாட் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். இப்போ கிச்சனெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணணும். சாப்பாடு ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சுட்டேங்க. இப்போ கிச்சனில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு வீடு கூட்டி மாப் போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வீடும் கூட்டி மாப் போட்டுட்டு கிச்சனில் இருக்கிற பாத்திரம் வாஷ் பண்ணி குளிச்சுட்டு வந்தாச்சுங்க. மேட்டும் நல்லா வாஷ் பண்ணி வேறு மேட் போட்டாச்சு. இப்போ கிச்சன் நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்குது. இப்போ பூஜை பண்ணிடலாங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை வெத்தலை தீபம் போட்டது பழைய பூ இதெல்லாம் அப்படியே இருக்குங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு சூப்பராக பூஜை பண்ணிடலாம். இப்போ பூஜை பண்ணுறதுக்கு பூவு, கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ வீட்டில் சாமி கும்பிட்டு கோவிலுக்கு கிளம்பிடலாம். இப்போ கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தாம்பூலத்தட்டு ஒன்று எடுத்து வச்சுட்டேங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. வீடியோ நல்லா பூட்டிட்டு இப்போ கோயிலுக்கு கிளம்பிடலாம். நானும் அவர் மட்டும் தாங்க கோயிலுக்கு போகிறோம். பாப்பா தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும் தான் போகிறோம். இப்போ கோயிலுக்கு வந்தாச்சுங்க. வீட்டிலேருந்து கோயிலுக்கு பார்த்திங்கன்னா 1லேருந்து 1.5 மணி நேரம் ஆகுங்க. நாங்கள் 2 பேருங்கிறதுனால 2 வீலர்லேயே வந்துட்டோம். நாங்கள் கோயிலுக்கு வரத்துக்குள்ளேயே அபிஷேகம்லாம் முடிஞ்சுதுங்க. இப்போ அம்மனுக்கு அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் குலதெய்வம் வந்து காளியம்மன். இப்போ சரி அலங்காரம் பண்ணுற வரைக்கும் சும்மா உட்காந்துருக்கலான்னு பின்னாடி பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி வியூ சூப்பராக இருக்குங்க. நல்லா காத்தோட்டமாக நல்லா இருந்தது. நிலக்கடலை போட்டிருந்தாங்க. இப்போ எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இதான் கோயில் சுற்றிங்க. இங்கே மயில் அடிக்கடி வருங்க, நிறைய வரும். நாங்கள் எப்போ வந்தாலும் இருக்கோம். இன்றைக்கி இல்லை. பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சாப்பாடு செஞ்சிட்ருக்காங்க. அப்புறம் பூவெல்லாம் கட்டிகிட்ருக்காங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இப்போ அம்மனுக்கு அலங்காரம் முடிஞ்சுதுங்க. நானும் தேங்காய் பழம் கொண்டு வந்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். விளக்கும் போட்டாச்சுங்க. இப்போ பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாமி கும்பிட்டுறலாம். இப்போ சூப்பராக சாமி கும்பிட்டாச்சுங்க. சாமி கும்பிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. கோயிலே சாப்பிட்டாச்சுங்க. என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா தக்காளி சாதம், பொங்கல், அப்புறம் பொட்டுக்கடலை நாட்டு சர்க்கரை கலந்தது, பஞ்சாமிரதங்க, அப்புறம் கூழ். அவ்வளோதாங்க. சாப்பிட்டு ஒரு கொஞ்ச நேரம் இருந்துட்டு தேங்காய் பழம் உடைச்சது வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. வீட்டுக்கு வர வழியிலே சரி பேக்கரியில் ஜூஸ் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஜூஸ் சாப்பிட்லான்ட்டு ஒரு பேக்கரியில் நிறுத்தியிருக்கோங்க. 2 முலாம்பழ ஜூஸும் பப்ஸும் தாங்க ஆர்டர் போட்டோம். ஒரு பப்ஸு தான் வாங்கினேன். எனக்கு அவ்வளோவா பப்ஸு பிடிக்காது. அதனால் ஒரு பப்ஸு 2 முலாம்பழ ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போகிற வழியிலே பிள்ளைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க அப்படின்ட்டு ஸ்வீட் கார்னு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் இல்லைங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு அது ஸ்டீமரில் வேக வச்சுட்டேங்க. ஸ்வீட் கார்னு இது ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் ஆனால் போதும். ஸ்டீம் ஆகிற கேப்பில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் வாங்கிட்டு வந்தேங்க. அதாவது அந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்ட்டு எடுத்து அந்த பாக்ஸில் வச்சாச்சுங்க. இப்போ ஸ்வீட் கார்னும் ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைங்களாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே நைட்டு டின்னர் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. உருளைக்கிழங்கு போட்டு குருமா வச்சிடலாம். இந்த குருமா வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்குங்க. இந்த குருமா ரெசிபி வந்து ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ பாப்பா வந்து எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு சரிப்பா ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்தது வாஷ் பண்ணிட்டாங்க. டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருந்ததான். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னரும் ரெடி ஆயிடுச்சு. இட்லியும் உருளைக்கிழங்கு குருமாவும் தாங்க. தம்பிக்கு தோசை ஊற்றுனாங்க. அது வேணான்னு சொல்லவும் நானும் பாப்பாவும் ஆளுக்கு ஆஃப் எடுத்துக்கிட்டோம். அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பைசி கிச்சன் ப்ளஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.